வணக்கம். இது 6வது பாகம். இந்த பாகத்தில் நாங்கள் பேச போகிற பாடத்தலைப்பு சமூக விஞ்ஞானம். இந்த சமூக விஞ்ஞானம் தமிழ் மொழி மூலம் அதற்கு இலக்கமாக 10 இருக்குது. 10 என்ற இலக்கம். இதில் தேசிய அடிப்படையில் 18 பேரும், மாவட்ட அடிப்படையில் 17 பேரும், மொத்தமாக 35 மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அதே மாதிரி ஸ்ரீபாத காலேஜுக்கு பார்த்தால் தேசிய அடிப்படையில் 8 பேரும், மாவட்ட அடிப்படையில் 7 பேரும்னு சொல்லிட்டு மொத்தமாக 15 பேர் உள்வாங்குறாங்க. அப்போ தேசிய அடிப்படையில் ஸ்ரீபாத காலேஜுக்கு ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 50 மாணவர்களை சமூக விஞ்ஞான பாடத்துக்கு உள்வாங்குறாங்க. இதே மாதிரி இது 2023ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றுனவங்க 50 பேர், 2024ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றுனவங்க 50 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரை மொத்தமாக தமிழ் மொழி மூலமானவர்களை சமூக விஞ்ஞான பாடத்துக்காக உள்வாங்குறாங்க. இதற்கான தகைமை பார்த்தா, தகைமை என்பது இங்கு 3 வகையான அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது தகைமை, உயர்தரத்தில் கலைப்பிரிவை ஒரு பாடமாக எடுத்திருக்கணும். அந்த கலைப்பிரிவில் ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் போன்ற பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தை தெரிவு செய்து எஸ்சிடியை பெற்றிருக்கணும். அப்போ ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் போன்ற பாடங்களில் ஒரு பாடத்தை எடுத்திருக்கணும். கண்டிப்பாக ஒரு பாடத்தை ஏனும் எடுத்திருக்கணும். எடுத்து 3 பாடங்களில் சித்தி அடைந்திருக்கணும். ஆர்ட்ஸ் செய்தவர்கள் இவங்கள 60% மாணவர்களை எடுக்கிறாங்க. இதற்கான ஓலவல் தகைமைன்னு பார்த்தா சாதாரண தரத்தில் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி போன்ற பாடங்களில் சித்தியை எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அடுத்தது சிவிக் அதாவது குடியுரிமை பாடத்தில் சித்திகளை பெற்றிருக்கணும். அப்போ இந்த மாதிரி மாணவர்களை 60%, அதாவது கலைப்பிரிவு செய்த மாணவர்கள் 60%. அடுத்ததாக வணிக பிரிவை தெரிவு செய்த மாணவர்களுக்கு 30% ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பொருளியல், எக்கனாமிக்கை ஒரு பாடமாக எடுத்து ஏனைய 2 பாடங்களையும் எடுத்து 3 சித்திகள். அப்போ எக்கனாமிக் ஒரு பாடமாக எடுத்திருக்கணும், வேறு ஏதாவது 2 பாடங்களையும் எடுத்து மொத்தமாக 3 பாடத்தில் 3 எஸ்சித்திகளை பெற்றிருக்கணும். அதே மாதிரி சாதாரண தகைமையும் அதே தான். மேலே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, குடியுரிமை கல்வி, அடுத்தது புவியியல் போன்ற பாடங்களில் எடுத்திருக்க வேண்டும். அப்போ கொமர்ஸ் செய்த வணிக பிரிவு செய்தவங்களுக்கு 30% ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏனைய பாடத்துறையை செய்தவர்கள், அதாவது கலைப்பிரிவு செய்யாமல், வணிக பிரிவு செய்யாமல் ஏனைய பாடங்களை சாய்ஸ் பண்ணவங்களையும் உள்வாங்கி கொள்வாங்க. ஆனால் ஏனைய பாடங்களை செய்தவர்கள் கண்டிப்பாக புவியியலை, ஜியாகிரஃபியை ஒரு பாடமாக என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் எடுத்திருக்கணும். அப்படி ஏனைய பாடங்களை, உதாரணத்துக்கு நம்ம பிடெக், பயோடெக், இடெக் போன்ற பாடங்களில் புவியியலை ஒரு பாடமாக எடுக்கிறாங்க. அப்படி எடுத்திருந்தால், புவியியல் ஒரு பாடமாக எடுத்திருந்தால் ஏனைய பாடத்தில் உள்ளவங்க, அதாவது வணிகம், கலைப்பிரிவு இல்லாதோர் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓலவல் தகைமை அதே தான். ஹிஸ்ட்ரி, குடியுரிமை கல்வி, அடுத்தது புவியியலில் சித்திகளை பெற்றிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான தகைமை இன்னும் குறைவாக இருக்கிற நேரத்தில், அதாவது அப்ளை பண்ண பர்சன்டேஜ் குறைவாக இருக்கிற நேரத்தில், இப்போ உதாரணத்துக்கு 60% அப்ளை பண்ணவங்க குறைவாக இருந்துச்சுன்னா இந்த கொமர்ஸில் உள்ளவங்கள உள்வாங்கி கொள்வாங்க. அப்படி மாறி மாறி தகைமை இனம், அதாவது தகைமை குறைவாக இருக்கிற நேரத்தில், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் குறைவாக இருக்கிற நேரத்தில் அடுத்தடுத்த பாடநெறிகளில் இருந்தும் உள்வாங்குகிற வீதத்தை என்ன செய்யலாம்னு சொன்னால் அதிகரித்து கொள்ளலாம். ஸோ இது சமூக விஞ்ஞானம் பாட சம்பந்தமானது. மேலதிக விவரங்களுக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் விண்ணப்பித்து தருவோம். அது சம்பந்தமான விடயங்களுக்கு கீழ் காணுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும். அடுத்த பாகத்தில் இன்னொரு பாடத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.